வணக்கம் ஐயா. வர்க்கோத்தமம் என்றால் என்ன? இதனைப் பற்றி அறிய ஆவலுடன் உள்ளேன். விரிவாக கூற முடியுமா? வர்க்கோத்தமம் வர்க்கோத்தமம் என்பது ஒரு கிரகம் ராசி சக்கரத்திலும் நவாம்ச சக்கரத்திலும் ஒரே இடத்தில் இருப்பதைக் குறிக்கும். ராசி மற்றும் நவாம்சத்தில் ஒரே இடத்தில் லக்கினம் இருந்தால் அது வர்க்கோத்தம லக்கினம் எனப்படும். உதாரணமாக ராசி கட்டத்தில் சிம்மத்தில் செவ்வாய் இருந்து அம்சத்திலும் சிம்மத்தில் செவ்வாய் இருந்தால் அதற்கு வர்க்கோத்தம செவ்வாய் என்று பெயர். சிம்மத்திற்கு செவ்வாய் யோககாரகன் என்பதால் செவ்வாய் வர்க்கோத்தமம் பெற்ற ஜாதகனுக்கு இரட்டிப்பு யோகங்களை, நல்ல பலன்களை செவ்வாய் கொடுப்பார். அப்படி வர்க்கோத்தமம் பெறும் கிரகம் வலிமை உடையதாக ஆகிவிடும். அந்த அமைப்பு ஜாதகனுக்கு அதிகமான அளவு நன்மையான பலனை கொடுக்கும். மேலும் இயற்கையில் தீய கிரகமாக இருந்தாலும் வர்க்கோத்தமம் பெறும்போது நன்மைகளை கொடுக்கும். வர்க்கோத்தமம் பெறும் கிரகம் ஜாதகத்தில் அது எந்த பாவத்திற்கு வீட்டிற்கு உரியதோ அந்த வீட்டிற்கான பலன்களை உரிய நேரத்தில் வாரி வழங்கும். அருமை ஐயா. வர்க்கோத்தமம் பெற்ற ஜாதகம் கொண்ட அனைவருக்கும் இந்த பலன்கள் ஒரே மாதிரியாக நடக்குமா? அல்லது வித்தியாசம் உண்டாகுமா? அருமை, நல்ல கேள்வியினை கேட்டு உள்ளீர். முன்னர் கூறிய எல்லாமே பொது பலன்கள்தான். இந்த பலன்கள் தனிப்பட்ட ஜாதகங்களுக்கு பிற கிரகங்களின் பார்வை, சேர்க்கை, வக்கிர நிலைமை, அஸ்தமனம் போன்ற விஷயங்களை வைத்து கூடலாம் அல்லது குறையலாம் அல்லது இல்லாமலும் போகலாம். அது அவரவர் வாங்கி வந்த வரத்தை பொறுத்தது. லக்கினம் வர்க்கோத்தமம் பெற்றால் ஜாதகன் நீண்ட ஆயுளுடன் இருப்பார். உதாரணமாக ஜாதகருக்கான ஏதாவது பலனை கூற முடியுமா? உதாரணம் கூறலாம் எனில், 7ஆம் வீட்டு அதிபதி ராசி நவாம்சம் இரண்டிலும் ஒரே இடத்தில் வர்க்கோத்தமம் பெற்றிருந்தால் ஜாதகனுக்கு அசத்தலான அழகான மனைவி கிடைப்பாள். ஜாதகியாக இருந்தால் அசத்தலான கணவன் கிடைப்பான். இதே பலன் 10ஆம் வீட்டிற்கு எனும் போது ராசியிலும் தசாம்ச சக்கரத்திலும் 10ஆம் வீட்டு அதிபதி வர்க்கோத்தமம் பெற்றிருக்க வேண்டும். பெற்றிருந்தால் ஜாதகனுக்கு அசத்தலான வேலை கிடைக்கும் அல்லது அசத்தலான தொழில் அமையும். 9 கிரகங்களுக்கும் நடக்கும் தனித்தனி பலன்களை பற்றி வரிசையாக கூறுங்கள் ஐயா. நிச்சயம் கூறுகிறேன். சூரியன் வர்க்கோத்தமம் பெற்றால் அது ஜாதகனுக்கு தலைமை ஏற்கும் தகுதியை கொடுக்கும். சந்திரன் வர்க்கோத்தமம் பெற்றால் அது ஜாதகனுக்கு அதீத மன வலிமையை கொடுக்கும். எதையும் சட்டென்று புரிந்து கொள்ளும் தன்மையை கொடுக்கும். செவ்வாய் வர்க்கோத்தமம் பெற்றால் அது ஜாதகனுக்கு அதீத ஆற்றலை, செயல்திறனை கொடுக்கும். புதன் வர்க்கோத்தமம் பெற்றால் அது ஜாதகனுக்கு அதீத பேச்சுத் திறமையை கொடுக்கும். குரு வர்க்கோத்தமம் பெற்றால் அது ஜாதகனுக்கு அதீத புத்திசாலித்தனத்தை கொடுக்கும். சுக்கிரன் வர்க்கோத்தமம் பெற்றால் அது ஜாதகனுக்கு அழகையும் கவரும் தன்மையையும் கொடுக்கும். சனி வர்க்கோத்தமம் பெற்றால் அது ஜாதகனுக்கு அதீத பொறுமையையும் சகிப்புத் தன்மையையும் கொடுக்கும். ராகு வர்க்கோத்தமம் பெற்றால் அது ஜாதகனுக்கு அதீத துணிச்சலை கொடுக்கும். கேது வர்க்கோத்தமம் பெற்றால் அது ஜாதகனுக்கு அதீத ஞானத்தை கொடுக்கும். அந்த அரிய தகவல்களை தந்த உங்களுக்கு மிக்க நன்றி ஐயா. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.